மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக எம்சிக்யூ புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு 6000 கொஷின் அதில் இருக்கும். சிலபஸ் கவர் பண்ணி தான் இருக்கும். சரிங்க. இப்போ அந்த புக்லெட்டு எத்தனை வரும்னு கேட்டாங்க. ஏன்னா 3 வரும் அப்படின்னு இருந்தேன் இல்லையா? 5 புக்லெட்ஸ் வரும். 5 புக்லெட்ஸாக அது வந்து இன்னும் கண்டென்ட் மெருகு ஏற்றிருக்கும். ஸோ 5 புக்லெட்ஸாக வந்து இறங்கும். அப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, எங்களுக்கு வந்து படித்தா புரியுமா அது அப்படின்னு கேட்குறாங்க. அது உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரீ நாலேஜை வச்சு தான் உங்களோட பார்வை கோணம் இருக்கும். அதுக்காக மெட்டீரியல் வந்து ஒர்த்தானது இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. தயவு செய்து நினச்சிடாதீங்க. அது எப்படி இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு படிக்க நீங்கள் படித்தே ஆகணும், படிக்க முற்படணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்லெட் அது. சார் நான் படித்தேன் எனக்கு மண்டையில் ஏறலை அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இன்னும் ப்ரீ நாலேஜ் வேணும். ப்ரீ நாலேஜ் இருக்கிறவங்க தான், அதாவது அது சம்மந்தமான பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கிறவங்க படித்தா தானே புரியும். ஒன்றுமே எனக்கு தெரியல, புக்கு வாங்கிட்டேன், எனக்கு படித்தேன் புரியலன்னு சொன்னால் அது தவறு. அது மெட்டீரியல் நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த மெட்டீரியலை நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து, இது நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு வேணால் சொல்லி பாருங்கள். அவங்க அப்படியே வாய் அடித்து போயிடுவாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் கண்டென்ட்டு தெரிஞ்சவங்க தான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். நம்ம ஒன்றுமே நம்ம எப்போயோ படித்தோம், 12 வருஷம் ஆகுது பிஜி, யூஜி பண்ணி. இப்போ நம்ம வாங்குகிறோம்னா உங்களுக்கு புரியாத இடங்கள் இருக்கும். அதுக்காக மெட்டீரியல் நம்ம குறை சொல்லிட முடியாதுங்க. நீங்கள் படித்து புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, அதை விட சிறந்த புத்தகம் வேறு எதுவும் இல்லை. 5 புக்லெட்ஸ் வரும், ரைட்? யூஜிடிஆர்பிக்குன்னு 6000 எம்சிக்யூஸ் போட்டிருக்கோம். இது வேறு லெவல். இது வந்து அளவிடவே முடியாத அளவுக்கு இது ஒர்த்தானது. நான் வாங்கினேன், எனக்கு படிக்கவே தெரியல சார் எனக்குன்னா, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நாங்கள் வீடியோஸ் கொடுக்குறோம். பாருங்கள், இந்த மொத்தமாக எல்லா யூனிட் வைஸ் ப்ளேலிஸ்ட் போட்டு வீடியோ எல்லாம் லைனாக அப்படி யூனிட் வைஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். வேணுன்றவங்க 7358591547. சரிங்க, வீடியோ பூரா பார்த்துட்டேன். பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த புக்கு பார்த்தா புரியுமா? கண்டிப்பாக புரியும். ஏன்னா நான் வீடியோவில் உங்களுக்கு ஒரு வீடியோ விடாமல் பார்க்கணும். சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் போய் 6000 கொஷின் பார்த்தேன் புரியலன்னு சொல்லக்கூடாது. இதில் வந்து ஒரு 3000 வீடியோஸ் கிட்ட வந்துட்டோம். அத்தனை வீடியோவும் நான் அனுப்புறதை பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 6000 கொஷினுடைய பியூட்டி உங்களுக்கு தெரிய வரும். அடடே, இதை போய் நம்ம வாங்கலாமான்னு யோசிச்சது தப்பு இல்லை அப்படின்னு நீங்களே உங்களை என்ன பண்ணிப்பீங்க, கண்டிப்பாக திட்டிப்பீங்க. நீங்களே உங்களை வந்து என்னடா இந்த தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இதை வாங்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட்டான கொஷினை நம்ம வச்சுருக்கக்கூடாது பொழுது. இவ்வளோ நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறது ப்ராப்ளம்ஸ்லாம் வேறு, அங்கே எம்சிக்யூஸ் 6000 கொஷின்ஸ் கொடுக்குறதுலாம் வேறுங்க. இந்த 6000 எம்சிக்யூஸ் உங்களை மிரட்டும், சப்ஜெக்ட் உள்ளே கூட்டு போகும். அதனால் நீங்கள் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு 6000 கொஷின் இருக்கிற இந்த எம்சிக்யூ புக்லெட்ஸ் 5 புக்லெட்ஸாக வரும். 3 வரும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? 5 வருது. ஏன்னா அதை இன்னும் கண்டென்ட் மாரி ஏற்றிருக்கோம். அப்போ 6000 கொஷின்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, அப்படி திறக்கிறீங்க. திறந்த உடனே தூக்கி வாரி போடுது, எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்றீங்கன்னா, நீங்கள் இன்னும் சப்ஜெக்ட் ப்ரீ நாலேஜபிளாக இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது? அதை நான் ஃபஸ்ட்டு என்ன பேசிக்காக நான் என்ன தயார் பண்ணிக்கணும். நான் என்ன தான் பண்ணுறதுன்னா, குழந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வீடியோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு 3000 வீடியோஸ் கிட்ட இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. முதல்ல ஆறாமரை அதெல்லாம் பாருங்கள். இல்லை சார் நான் வந்து நாலேஜபிளாக தான் இருக்கேன், நீங்கள் 6000 கொஷின் கொடுங்க, எனக்கு தெரியும், நான் படிச்சுக்கிறேன்னா கண்டிப்பாக வாங்குங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் பாருங்கள். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் ப்ரீ நாலேஜ் இல்லைன்னே வச்சுப்போம். இந்த 6000 எம்சிக்யூஸ் வாங்கிட்டீங்க. இதில் உங்களுக்கு புரியாததெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கினே வாங்க, புரிஞ்சதெல்லாம் படிங்க. அப்போ ஏரியா நிறையா கவர் பண்ணியிருப்பீங்க. நான் உறுதியாக சொல்வேன், ஏரியா கவர் ஆகிடும். தெரியாததா, சரி இது புரிய மாட்டேது கான்செப்ட், அப்படியே ரவுண்ட் பண்ணிங்க பென்சிலில். அடுத்துன்னு தெரியுறதெல்லாம் பார்த்து முடிங்க. இப்போ 6000 கொஷினில் ஒரு 2000 கொஷின் உங்களுக்கு புரிஞ்சது கூடமா இருக்காது. புரிஞ்சதை படிங்க முதல்லன்றேன். யோசிக்கவே கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 6000 எம்சிக்யூஸ் வாங்கி பார்த்துருங்க. ஆனால் இந்த 6000 எம்சிக்யூஸை தூக்கி சாப்பிட்றது தான் 85 புக்லெட் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல். சும்மா அசந்துருவீங்க. வந்து இறங்கும்போது, சாமி இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, என்னால் படிக்க முடியாது, இது என்ன இது லைப்ரரியே வந்து இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அலறுவீங்க. அந்த 85 புக்லெட் படிச்சிட்டிங்கன்னா உங்களை வெல்ல ஆள் இல்லை. சப்ஜெக்ட்லேயும் வேறு லெவலாக போயிடுவீங்க, ரிசர்ச் பக்கம் போயிடுவீங்க. அந்த அளவுக்கு கண்டென்ட் அடித்து வச்சுருக்கோம் 85 புக்லெட்டில். சரி, இதை வாங்க முடியலன்றவங்களுக்காக தான் இந்த 6000 எம்சிக்யூஸ் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஷார்ட் பண்ணுறன்றதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே தேர்வில் வந்து தேர்ச்சி பெற முடியாத அளவுக்கு ஷார்ட் பண்ணிடக்கூடாது. கண்டென்ட் உள்ளே வச்ச ஷார்ட் இது, சரிங்களா? இது பொக்கிஷங்க, 6000 கொஷின் பொக்கிஷம். சரி, இதெல்லாம் விடுங்க. நீங்கள் போட்டுட்ருக்கீங்களே வீடியோவில், அந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றா தொகுத்து ஏதோ 12 புக்லெட் வச்சுருக்கேன்னீங்களா, அதை கொடுங்க. வாங்கிக்கோங்க. இது வந்து வெறும் 2000 ருபீஸ் கொரியர் சார்ஜோட 2000 ரூபாவுக்கு இந்த 12 புக்லெட்டும் அனுப்பிடுறோம். நான் 85 புக்லெட்டு வாங்கிட்டேன், 6000 எம்சிக்யூஸும் வாங்கிட்டேன். இந்த 12 புக்லெட் வாங்கணுமானா வாங்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இதில் 85 புக்லெட்டில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். 6000 எம்சிக்யூஸில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நிறையா
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம். சால்வ் பண்ணியிருப்பேன். ரைட்? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் 3000 வீடியோஸும் பார்த்துட்டேன், இந்த 12 புக்லெட் வாங்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அப்படின்னா, அவசியம் இல்லை தான் நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதிட்டு வந்திருந்தா. சார் நான் நோட் போட்டு எழுதவே இல்லை சார், விட்டுட்டேன், இப்போ தான் பார்க்குறேன், டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சீக்கிரம் பார்த்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஓடுது, நான் சீக்கிரம் பார்த்துக்கிற நாலேஜபிளான ஆள் தான் அப்படின்னா நீங்கள் இந்த 12 புக்லெட் வாங்கணும். சரிங்களா? அவசியம் வாங்கி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நான் ஏன் தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் வாங்க முடியாத நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க கதைகள்லாம் கேட்டால் கண்ணீர் தானாக வருது. ஏன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்துலாம் படிக்கணுன்ற உணர்வோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்கள கன்சிடர் பண்ணி தான் தினமும் நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒன்று தான் ரீசன், வேறு எந்த ரீசனும் இல்லை. சரி, மெட்டீரியல் வாங்கி படிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுன்ற உணர்வு உள்ள ஒரு நாளும் வந்து பயந்துக்கினே இருப்பேன். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோ கொடுக்கலையே, வெயிட் பண்ணுறவங்க இருப்பாங்களே அப்படின்னு. ஒரு வீடியோ கொடுத்தா அசால்ட்டாக ஒரு 400 பேர் பார்க்குறாங்க. அது இன்னும் கவுண்ட் அதிகமாகிட்டே போகுது. சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் தான் ஆகுறாங்களே தவிர நெகட்டிவ் ஃபீட்பேக்கே இல்லை. முதல்ல வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தா அப்படியே அசந்துருவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு தேங்க் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களெலாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்பப்போ டெய்லி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் இறைவன்கிட்ட வேண்டுறேன். இறைவா, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய இந்த செயலை செய்ய போதுமான தகவமைப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடு. எனக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை எப்பவும் உருவாக்கிக்கிட்டே இரு. அது ஒன்றே போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். பெருசாக பில்டப் பண்ணாதீங்க சார். நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தாக இல்லை, நீங்கள் வந்து சும்மா இதை அடிச்சு விட்றீங்க அப்படின்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வேறு லெவலில் வருது. சார் சப்ஜெக்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிஃப்டட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடச்சிருக்கலையே, கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. நான் தான் அது இருக்கனே. அந்தமாரி மெசேஜ்லாம் எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்தமாரி மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க இருக்காங்க, கொஞ்சம் பொறுப்பாக கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இதில் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க. ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் பவர் 6 இருக்குன்றதால ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தீங்க, அது ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது சார் ஃபோன் பண்ணி கேட்டார். அப்புறம் தான் நான் அந்த கொஷின் எடுத்து பார்த்தேன். ஒரு கொஷின் அதுமாரி உள்ள நிறைய ஒரு 10-20 கொஷின் சால்வ் பண்ணின்னு வரும்போது உள்ள ஒரு கொஷின் எப்படி இருந்தாலும் இது பவர் 6 இருக்குது, இது வந்து ஈவனாக தான் இருக்கும், உள்ளே இருக்கிறது சிம்பிளிஃபை ஆகி வரும்போதுன்னு சொல்லியிருப்பேன். அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் அவருக்கு. நம்ம வந்து அந்த கொஷின் அப்புறம் மாற்றி திருப்பி வேறு வீடியோ கொடுத்துருக்கேன். கிளியராக அது நோட் போட்டு எழுதின்னு வரவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இது எல்லாமே தெரியுன்ற ஜாம்பவான் இல்லை. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி மெல்ல கொடுத்துடணும் அப்படின்ற உணர்வு உள்ள ஒரு ஆள், அவ்வளோதான். என்கிட்ட இருக்கும்ல சம் பர்சன்டேஜ் மேக்ஸ், அதை எப்படியாவது கொடுப்போமே அப்படின்னு மெல்ல கொடுத்துட்ருக்கேன். பட் இது வரைக்கும் பார்த்தவங்க வேறு லெவல் அப்படின்னு தான் எனக்கு மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. ஒரு நாளும் தேங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க நம்ம பொறுப்பாக வேலையை செய்யணும். பொறுப்பான அந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்து டீச் பண்ணுறதுலையும் நுணுக்கங்கள் இருக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எனக்கு எப்பயும் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இறைவான்னு தான் வேண்டிகிட்டு இருக்கேன். நிச்சயம் நான் செய்வேன். என்னால் முடிஞ்ச என்னோடய பெட்டர் நான் கொடுக்குறேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை தாண்டி எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா என்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, என்னையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற ஜாம்பவான்கள்லாம் அவங்க என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் அவங்கள வந்து அவங்க வந்து இன்னும் எக்ஸாம்ஸ் எதுவும் உள்ளே போகல, அவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. சார் என்ன சார் உங்களை விட ஜாம்பவான்றீங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றீங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்தானே இப்போ என்னோட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்னையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கலாம் இல்லையா. என்னை விட சின்னவங்க, என்னை விட பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்க பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ், அவங்கெல்லாம் வந்து சப்ஜெக்டில் நான் கிட்ட கூட போக முடியாது. இப்போ என்னை விட யங்காக இருக்காங்க, பட் இன்னும் போஸ்டிங் வாங்கலை, ஆனாலும் அவங்ககிட்ட சப்ஜெக்ட் நாலேஜ் பயங்கரமாக இருக்குது. அந்தமாதிரி ஆட்கள்லாம் பார்த்து அசந்து போயிருக்கேன். ரைட்? ஸோ நமக்கு தான் தெரியும் எல்லாம் அப்படின்னு இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சதை பெஸ்ட்டாக கொடுத்தணுன்றதில் உறுதியாக இருக்கிறாள். அதை நான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் என்னோடய வீடியோ ரியலி நானே ஒரு 2018, 2021, 2020 போட்ட வீடியோஸ்லாம் ஒரு சிலர் பின் பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்க. சார் இந்த வீடியோ வேறு லெவல் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்படி என்ன தாண்டா அதில் பண்ணியிருக்கோன்னு போய் ஆசையாக ஓப்பன் பண்ணால் வேறு மாதிரி நடத்தியிருக்காங்க. இப்போ நான் அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் டெப்த்தே இல்லை இப்போ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போது போஸ்டிங் வாங்கின பீக்கு நான். அப்போது அந்த படிச்சுட்டு அப்படியே வெளியே வரேன், அப்படியே சுட சுட போண்டாவை எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்தால் எப்படி சூடாக இருக்கும், அந்தமாரி உள்ளே வந்த காலம் அதெல்லாம். அந்த நேரத்தில் அழகாக நான் நிறைய வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அப்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சப்ஜெக்ட் டெப்த்தை உள்ளே காட்டியிருக்கேன் அந்த வீடியோவில். அதெல்லாம் நானே ப்ளே பண்ணி திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும் போல் இருக்குது. ஏன் பார்க்கணுன்னா, அந்த சப்ஜெக்ட் நுணுக்கத்தை உள்ள ஒரு ஸ்டேஜ்லேயும் சொல்லியிருக்கேன். சொல்லி தான் அடுத்த லெவலுக்கே கூப்பிட்டு போகிறேன்.
இப்போ அந்த அளவுக்கான ஒரு வருண் இப்போ வேணும் அப்படின்ட்டு இறைவன்ட்டே வேண்டுறேன். அப்போனா எப்போ அது கிடைக்கும்னா, நம்ம டச்லேயே இருக்கும்போது தான் அது எக்ஸ்ட்ராடினரி பவராக நம்மக்கிட்ட அது வரும். தினம், தினம், தினம் அதிலே இருந்தீங்கன்னா, அந்த பழையசெல்லாம் எல்லாம் நல்லா ஞாபகத்துக்கு வரும். ஆனா, அத தொட்டே பார்க்காதவங்களுக்கு வராது. தொட்டு பார்த்துருக்கணும். நீங்க அந்த லெவலுக்கு போனவரா இருக்கணும். அப்பதான் அந்த போய் அத பார்த்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். ஸோ, அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் எனக்கு நெறைய லேர்ன் பண்ற சிச்சுவேஷன்ஸ் குடு இறைவா. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போதுமானத குடுத்துடணும். உதவி பண்ணு இறைவான்னு தான் ஒவ்வொரு நாளும் என்னோட வேண்டுதல். சரி, நம்ம இப்போ பாடத்துக்கு வருவோம். நெறைய விஷயங்கள் வந்து வீடியோ போட்டுட்டேங்க. தயவுசெய்து வீடியோவ பாருங்க. உங்களுக்கு அதுவே போதுன்ற அளவுக்கு திருப்தியா இருக்கும். ம். அத விடுங்க. இனி வரும் காலங்கள்ல பாருங்களேன் வீடியோவ. ஏன்னா வேறு லெவலில் எடுத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருங்க. பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயம் சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னென்னா, நம்ம ஒரு பேமெண்ட் குடுத்துட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்கல. ஈஸியாக யூடியூப்பில் தினமும் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதானே. ஈஸியாக பார்க்க முடியும் இல்லையா? சரி, பார்க்குறீங்க. இவர் சொதப்புறாரு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையில்ல. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா, உங்கள நான் தானா உள்ளே கூட்டு போயிடுவேன் சப்ஜெக்ட்டுக்குள்ளே. ஏன்னா எனக்கு ஃபீட்பேக் நான் எடுத்துகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஃபீட்பேக் எடுக்கிறேன். மற்றவங்களுடைய மனநிலையை. டாப்பர்ஸும் பார்க்குறாங்க. சப்ஜெக்ட் தெரியாதவங்களும் பார்க்குறாங்க. சப்ஜெக்ட் தெரியாதவங்க பார்த்த உடனே டக்குன்னு கால் பண்ணிடுறாங்க. ரொம்ப நன்றி சார் சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க பார்த்தா என்னான்றாங்க, சார் அந்த ஸ்பூன் ஃபீடிங்காக குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது சார் அப்படின்னுவாங்க. அதுதான் தேவை. அது ஏன்னா அவங்களே இன்னும் 10 வருஷம் கழித்து பார்த்தாங்கன்னா, அன்றைக்கே வருண் இந்த மாதிரி கொடுத்தது நல்லதாக போச்சு. பாரு, நம்ம அந்த பீக்கில் இருந்த டைமில் வந்து ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்குன்னும், கடைசியில் இப்போ பார்த்தா நமக்கே சப்ஜெக்ட் டச் இல்லாமல் அதை போய் பார்க்க வேண்டியதாகுது. அப்படி திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு நல்லா அன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாரோட கமெண்ட்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, அதாவது இங்கே யூஜிடிஆர்பி சிலபஸ் என்ன வச்சுருக்காங்கன்னா, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 5வது பாடம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. பாருங்கள். இஃப் த செட் G ஈக்குவல் டு 2, 4, 6, 8 இஸ் a group under multiplication modulo 10, then the identity element of G is dash. ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஜியில் இருக்கிறதுல இது வந்து குரூப்பு அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10. மாடுலோ 10ன்னா என்ன? நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது 10 தாண்டும் போது நீங்கள் அதை கழிச்சிக்கலாம். அதான் 10 மாடுலோ. சரிங்க. தென் த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் G என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது குரூப்புன்னு சொல்லிட்டேன். குரூப் சொன்னதுனால கண்டிப்பாக ஐடென்டிட்டி இருக்குமா? இன்வெர்ஸ் இருக்குமா? சரி, ஐடென்டிட்டி என்ன அதில்? ஐடென்டிட்டி என்னென்னா, ஒரு குரூப்பில் இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன சொல்லும், நீங்கள் என்னோட அந்த குரூப்பில் இருக்கிற எந்த எலமெண்ட்டை வேணாலும் எடுத்துகிட்டு வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள், அவங்களே தான் ஆன்சர் கிடைப்பாங்க. ஏன்னா நான் ஐடென்டிட்டி, ரைட்? பொதுவாக பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி இங்கே பாருங்கள். இ அப்படின்னு சொல்லலாம். அதை பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, ஈயோட ஆப்ரேட் பண்ணுறீங்க. இந்த ஆப்ரேட்டர் என்னன்னா இருந்துட்டு போகட்டும். பொதுவாக குரூப்புக்கு இதுதான் டெஃபினிஷன். குரூப்பில் ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு இதுதான் டெஃபினிஷன். எக்ஸ் ஸ்டார் இயோ அல்லது இ ஸ்டார் எக்ஸோ கண்டுபிடிங்கன்னு வைங்க, எக்ஸ் தான் கிடைக்கும். ரைட்? இது வந்து முக்கியமானது. ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஜியில் இருக்கிற எந்த எக்ஸை நீங்கள் கொடுத்தாலும் அதோட ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸ் தான் கிடைக்கும். எதோட ஆப்ரேட் பண்ணும்போது? ஐடென்டிட்டியோட. சரி, அப்போது இதில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டு கூட மற்ற எலமெண்ட்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த எலமெண்ட்டே வரும். ஆப்ரேட் பண்ணுறோமே அந்த எலமெண்ட்டே வரும். அப்போ ஏதோ ஒன்று இதில் ஐடென்டிட்டி இல்லையா? சார் மல்டிப்ளிகேஷன்னாலே 1 தானே சார்? பாருங்கள், 1 இல்லையே. இதில் 1 இல்லைன்னும் போது ஐடென்டிட்டி 1ன்னு நம்ம முடிவு பண்ணுற முடியாது. ஒரு குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்டு தான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்க முடியும். குரூப்பில் இல்லாத எலமெண்ட்டு ஐடென்டிட்டி நம்ம சொல்லவே கூடாது. குரூப்லேயே இல்லையே 1. சார் இந்த மாடுலோ 10 மல்டிப்ளிகேஷன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 சார். 1 இங்கே இல்லை பாருங்கள். அப்போ நீங்கள் 1 ஐடென்டிட்டின்னு முடிவு பண்ணக்கூடாது. இந்த செட்டில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டு தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஏன்னா இது குரூப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அதில் ஐடென்டிட்டி இருக்கும். அப்போ அந்த ஐடென்டிட்டி எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 6 இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வரேன். 6 எடுத்துகிட்டு வந்து எல்லா நம்பரோடையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன். 6 ஸ்டார் 2 என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் தானே. 6 2 12. ஆனால் மாடுலோ 10ன்றதுனால நான் 10 மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 2 தான் போடணும் இல்லையா? ரைட்? அப்போது 6 கிராஸ் 2 வந்து 2 வருது. பாருங்கள், 6ஓட 2 ஆப்ரேட் பண்ணால் அந்த 2 தான் வருது. அப்போ 6 ஐடென்டிட்டியாக தானே இருக்கணும். என்னோட யார் ஆப்ரேட் பண்ணாலும் அவங்களே தான் ஆன்சராக வராங்கன்னா அப்போ நான் ஐடென்டிட்டி.
சார் ஒரு எலமெண்ட் செக் பண்ணிட்டு சொல்கிறாதீங்க, மற்றதெல்லாம் பார்க்குறேன். பாருங்கள் 6 ஸ்டார் 2க்கு அடுத்து 4 போட்டு பார்க்குறேன். இப்போ 4ஓட ஆப்ரேட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் 4 தான் வரணும். இப்போது இது 6 நாங்க 24 இல்லையா, 24 மாடுலோ 10 பார்த்தா, அதாவது எத்தனை 10 இதுலேருந்து எடுக்க முடியுமோ எடுத்துடணும், மிச்சத்தை போடணும். இப்போ 2 10 எடுத்துடலாம், 20 போயிடும், மிச்சம் 4. புரிஞ்சிச்சிங்களா? மைனஸ் பண்ணிடணும், கட் பண்ணிடணும். ஓகே, இப்போது 4க்கும் வந்துடுச்சு பாருங்கள். 4 கூட 6 ஆப்ரேட் பண்ணால் 4 தான் வருது. 2 கூட 6 கூட 2 ஆப்ரேட் பண்ணாலும் 2 தான் வருது. 6 கூட 4 ஆப்ரேட் பண்ணாலும் 4 தான் வருது. இப்போ 6 கூட 6 ஆப்ரேட் பண்ணாலும் எனக்கு 6 வருதா? 6 6 36 மாட் 10 பார்த்தோம்னா மாடுலோ, மாடுலஸ் இல்லை, மாடுலோ 10 பார்த்தோம்னா 30 வரைக்கும் மைனஸ் பண்ணிடலாம். 10 எத்தனை 10 எடுக்க முடியுமோ எடுத்துடணும், எடுத்துகிட்டு ரிமைனிங் தான் ஆன்சர் 6. சரிங்களா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போது சார் 6 எடுத்துகிட்டு போய் 2 கூட ஆப்ரேட் பண்ணாலும் 2 தான், 6 கூட 4 ஆப்ரேட் பண்ணாலும் 4 தான், 6 கூட 6 ஆப்ரேட் பண்ணாலும் 6 தான். இப்போ 6 கூட 8 மட்டும் செக் பண்ணிடுங்க சார். 6 8 48. அப்போ 4 10 எடுத்துட்டா 8. ஏன்னா மாட் 10 தான் நம்ம பார்க்குறோம், மாடுலோ 10. அப்போது 40 போயிடும், மிச்சம் 8. பாருங்கள், 6 கூட 8 ஆப்ரேட் பண்ணாலும் 8. ஸோ இந்த ஒரு ஆள் கூட எவனை ஆப்ரேட் பண்ணாலும் அவனே தான் வரான் விடையா. அப்போ கண்டிப்பாக த 6 இருக்குல்ல, 6 பிலாங்ஸ் டு G இஸ் அன் ஐடென்டிட்டி. ஒன்றும் பெருக்கி தானே பார்க்குறேன், பெரிய வேலைலாம் இல்லையே. அதனால் நீங்கள் சார் கரெக்டாக போய் உங்களுக்கு எப்படி தெரியுது 6 தான்னு 2க்கு செக் பண்ணுங்கள். ஒரு நம்பர் செக் பண்ணும்போதே மாட்டிக்கும், ஏன்னா வராது, அதே எண் வராமல் வேறு வரும். அப்போ வேறு வருதுன்னா அது ஐடென்டிட்டி இருக்க முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டக்கு டக்கு டக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, 2 போட்டு பாருங்கள். 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 2 நான் செக் பண்ண போகிறேன். அப்போ 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 4 வந்துடுதே. 2 எல்லாம் வரணும், அப்போ இது கிடையாது. 4 செக் பண்ணலாம். 4 2 8, 2 கூட மல்டிப்ளை பண்ணுறோம், 4 2 8. இப்போ நீங்கள் 4 செக் பண்ணிங்கன்னா 4 கூட 2 ஆப்ரேட் பண்ணால் 2 தான் ஆன்சர் வரணும். 8 வருது, வராது. 8 பாருங்கள், 8 செக் பண்ணிங்கன்னா 8 2 16, 16 10 எடுத்தீங்கன்னா 6. மற்ற எண்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ண இப்போ 8 கூட 6 ஆப்ரேட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 8 2 16க்கு 8, எனக்கு வந்து 6 வரணும் இல்லையா? அப்போது 16க்கு 10 போச்சுன்னா 6. அப்போ 8க்கு வருதான்னு செக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் போடுங்க. நீங்கள் இப்படி சைடில் இப்படி போட்டு பார்த்துருங்க. 8 × 2, 8 × 4, 8 × 6, 8 × 8. ஏன்னா 8 வருதான்னு இப்போ பார்த்துக்குறோம். 8 2 16க்கு 10 போச்சுன்னா 6. ரைட்? இப்போ 8 ஐடென்டிட்டியாக வருமானு தானே பார்க்க போகிறோம். இப்போ 2 நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், 2 தானே வரணும், 6 வந்துடுச்சு. சொல்லி புரியுங்களா? எது கூட ஆப்ரேட் பண்ணாலும் அதுவே வரணும். ஏன்னா 8 நீ ஐடென்டிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணேன்னா உனக்கு அந்த ஐடென்டிட்டி கூட எந்த எலமெண்ட் ஆப்ரேட் பண்ணுறோமோ அதான் வரணும். பட் 6 வருது, அதாவது 16 வருது, 10 கழிச்சு பார்த்தா 6 வருது. 2 வந்துருந்தா நான் சொல்லிட்டுருப்பேன். அப்போது மற்றதெல்லாம் நான் சொல்லவே முடியல. 6 தான் எல்லாத்தோடும் ஆப்ரேட் பண்ணும்போது வருது. எது வருது? யார் ஆப்ரேட் பண்ணுறோமோ அவங்களே வராங்க. இப்போ 2 ஆப்ரேட் பண்ணால் 2 வராங்க, 4 ஆப்ரேட் பண்ணால் 4 வராங்க. ஆப்ரேட்ன்றீங்களா? என்ன சார் ஆப்ரேட்டு? இங்கே கொடுத்துருக்கிற பெருக்கல் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10. சாதாரண மல்டிப்ளிகேஷன் அப்படியே பெருக்கி போடுறது. மாடுலோ 10 கொடுத்தாங்கன்னா நம்ம எத்தனை 10 கழிக்கணும் கழிச்சிட்டு போடுறது. இதுதான் சாதாரண பெருக்களுக்கும் இந்த மாடுலோ இருக்கிறதுக்கும் வித்தியாசம். ஓகே, இப்போ எதுங்க ஐடென்டிட்டி எலமெண்ட்? 6, ஆப்ஷன் C. ஓகே.